ശ്രീ ഗുരുഭ്യോ നമ. ശ്രീ ஞானாம்பிகா ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஃபார் வேதிக் லிவிங்கிலிருந்து வெக்கேஷனில் குழந்தைகளுக்கு வேண்டி சந்தியாவந்தனம், அது மாதிரி சூக்தங்கள், புருஷ சூக்தம், ருத்ரஞ்சமகம், ஸ்ரீ சூக்தம், ஸ்லோகங்கள், நம்மளோட சத் சம்பிரதாயங்கள், சதாச்சாரங்கள், நித்தியமாக நம்ம சொல்லேண்டதான ஸ்லோகங்கள், அதுவும் நம்ம ரோகம் மாறுறதுக்கு, நல்ல படித்தம் வர்றதுக்கு, இது மாதிரி உள்ள ஸ்லோகங்களை எல்லாம் இன்க்ளூட் பண்ணி ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தீர்மானிச்சிருக்கு. சந்தியாவந்தனம் பல குழந்தைகளும் பண்ணுறதில்லை. நிறைய பேருக்கு எப்படி பண்ணணும், சரியாக எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியறதும் இல்லை. ഇതിനോട് പ്രാധാന്യം എന്നാ அப்படின்னு தெரியாதതിനാல தான் இந்த ஒரு ப்ராப்ளம். காயத்ரி மந்திரத்தோடு പ്രാധാന്യം, அது எப்படி சரியாக ஜபிக்கணும், காயத்ரி மந்திரம் ஜபிக்கிறதுனால நல்ல இன்டெலிஜென்ஸ், மெமரி, நல்ல மெமரி பவர், அது மாதிரி ക്വിക്ക് ഡിസിഷൻ മേക്കിംഗ്, ക്ലാരിറ്റി ഇൻ തിങ്കിങ്, ശരിയായ രീതിയിൽ യോജിக்கிறதுக்குള്ളதான ഒരു കഴിവ്, ഇതെല്ലാമേ കിടக்கிறது. இதுக்கெல்லாம் மேலே தார்மீகமான சிந்தனை, தர்மத்தை பேஸ் பண்ணி ஜீவிக்கிறதுக்குள்ள ஒரு பிரேரணை இந்த காயத்ரி உபாசனை கொடுக்கறது. ந காயத்ரியாத் பரோ மந்திரஹா, காயத்ரிக்கு மேலே மந்திரம் இல்லை. ത്രിഭ്യ ഏവത് വേദേഭ്യ പാദം പാദം അതൂതുകത്, 3 വേദത്തിലിരുന്നും 3 പാദം കറന്നെടുത്തതിനാൽ അത് 3 വേദ സാരമാക്കും அந்த காயத்ரி மந்திரம். அப்படியுள்ள காயத்ரி மந்திரத்தை எப்படி சரியாக ஜபம் பண்ணணும் அதுவும் தெரிஞ்சிருக்கணும். என்னன்னா പഞ്ചാവസാന ഗായത്രി പഞ്ചപാദകനാശിനി, 5 പാദത്തിൽ പിരിച്ച് ശരിയായ ഗായത്രി ജപം பண்ணணும் സ്വരത്തോടെ. അച്ഛിന്നപാദ ഗായത്രി ബ്രഹ്മഹത്യ പ്രയച്ഛതി, ശരിயாக பிரிக்காமல் ஜபம் பண்ணினா அது பிரம்மஹத்திய பாவம் வரை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால அது ரொம்ப பர்ஃபெக்டாக சரியாக ஜபம் பண்ணணும். அப்படிங்கிறது நமக்கு சரியான ரீதியில் எப்படி ஜபம் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி சரியாக எப்படி ஆஜமனம் பண்ணணும், எப்படி சரியாக அர்க்கியம் கொடுக்கணும், மந்திரங்கள்லாம் സ്വരத்தோடு எப்படி ஜபிக்கணும், இதெல்லாமே இந்த கிளாஸில் நம்ம சொல்லிக் கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் 3 வேதத்தில் உள்ளவாளும் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணலாம். காயத்ரியை சரியாக ஜபிச்சானாக்கா அது தார்மீகமான புத்தியை கொடுக்கும். யோ தேவ சவிதாஸ்மாகம் தியோ தர்மாதி கோதிரா, அப்படிங்கிறதுனால அந்த தர்மம் இல்லாததுனால இன்றைக்கி பார்த்தானா கேம்பஸில் எல்லாம் மரணம் வரை நடக்கிறது, கொலை நடக்கிறது. அதுக்கெல்லாம் காரணம் மனுஷன் மிருகமாக மாறுறதுனால தான். என்னென்னா ധർമ്മേനഹീന പശുഭി സമാന, ധർമ്മമില്ലെന്ന മനുഷ്യൻ ഏറ്റവും ക്രൂരനാன മൃഗமாக മാറുവൻ. അതിനാൽ നമ്മളോട് സംസ്കാരങ്ങൾ, നമ്മളോട് அந்த சதாச்சாரங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப பிரதானம். அதனால் 3 நாளைக்கு இந்த சந்தியாவந்தனம் அந்த கிளாஸும், அது மாதிரி சூக்தம் கிளாஸும் ஆഴ്ചയിൽ நடத்துறதுக்கும், ஒரு நாளைக்கு அந்த ஸ்லோக கிளாஸும் நம்மளோட பிராமண சம்ஸ்காரம், சனாதன தர்மத்தில் என்ன பிரதானமாக தெரிஞ்சுக்கணும் குழந்தைகள், அதுவும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு பிளான் செய்திருக்கு. பெரியவாளும் இந்த கிளாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் அவள் ஒன்லி அது கேட்டுன்னு இருக்கிற மாதிரி தான். அதாவது இந்த கிளாஸ் ஆன்லைன்லேயும் ஜூமில் நடத்துறதுக்கும் பிளான் செய்திருக்கு. அது மாதிரி நம்மளோட இந்த பாடசாலையில் இங்கே நேர படிக்கிறதுக்கு தாற்பயம் உள்ளவாளுக்கு
லோக்கலாக ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்கிறவங்களுக்கு நேரிட்டு வந்தும் படிக்கலாம். 2 രീതിയിലും ஹைப்ரிட் மோடில் நடத்துகிற மாதிரி தான் பிளான். அப்போது அந்த ஸ்லோகங்கள் அது மாதிரி மந்திரங்கள் இதெல்லாம் ரிப்பீட் பண்ண வைக்கிறது இந்த குழந்தைகளை வச்சு மட்டும் பண்ணணும். பாக்கி உள்ளவாளுக்கு பெரியவாளுக்கு கேட்டுன்னு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் செய்திருக்கு. அதனால் எல்லோரும் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி எல்லாரும் சரியான രീതിയിൽ சந்தியாவந்தனம் எப்படி பண்ணணும், அது மாதிரி நம்மளோட சூக்தங்கள் அதெல்லாம் கொஞ்சமாவது வேதம் சொல்கிறதுக்கு படிக்கிறதுக்கும் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நமஸ்காரம்.